Hi friends, welcome to Mahalakshmi Construction. தெற்கு திசை பார்த்து அமைஞ்சிருக்க இந்த மனைக்கான கால மார்க்கிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு எர்த் வொர்க் முடிச்சாச்சுங்க. இந்த பில்டிங்கான நீள 60 அடியும் அகலம் 36 அடியும் எடுத்துருக்கோங்க. இந்த பிளாட் பார்த்தீங்கன்னா ரோட் லெவல்ல இருந்து ஒரு 10 ஃபீட் டவுனில் இருக்குங்க. இது வந்து ஒரு கார்னர் மனை, அதாவது ரெண்டு பக்கமும் எல் டைப்பில் நமக்கு ரோட் ஃபேஸிங் இருக்குங்க. மெயின் என்ட்ரன்ஸ் கிழக்கு திசை பார்த்தும் வச்சுக்கலாங்க, தெற்கு திசை பார்த்தும் வச்சுக்கலாங்க. நம்ம இந்த ப்ராஜெக்டில் தெற்கு திசை பார்த்து பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் தெற்கு திசை பார்த்தீங்கன்னா ரோட் லெவல் கிட்டத்தட்ட 10 ஃபீட் உயரமாக இருக்குங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா இந்த 10 ஃபீட் உயரத்துக்குமே நம்ம பேஸ்மெண்ட்டை ரைஸ் பண்ண போகிறோம். காம்பவுண்ட் வாலும் கிட்டத்தட்ட தெற்கு திசையில் அமைஞ்சிருக்க ரோட் லெவல் ஹைட்டுக்கு நம்ம ரைஸ் பண்ண போகிறோங்க. இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த 10 ஃபீட் ஹைட்டுக்கு ஃபுல்லாகவுமே சாலிடாக தான் பேக் பண்ண போகிறோம். ஸோ இந்த 10 ஃபீட் ஹைட் வரையிலும் நம்மளுடைய பில்டிங்க்கான லோட் கேரி ஓவர் பண்ணுற அளவுக்கு நம்ம காலம் டிசைன் பண்ணணுங்க. மார்க்கிங் முடிச்சுட்டு எர்த் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் ஜல்லிக்கற்களை பயன்படுத்தி ஒவ்வொரு குழிகள்லையுமே ஃபூட்டிங் கான்க்ரீட் போடுறதுக்கு முன்னாடி 1.5 இன்ச் ஜல்லிக்கற்கள் போடுவோம். அதை போட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் காலம்கான சைஸ், ஸ்ட்ரக்சரல் டிசைன் படி எல்லாமே மார்க் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஆஷ் எதுக்காக பண்ணுறோன்னா, காலம்கான கம்பிகள் கட்டினதுக்கப்புறம் மெஷர்மெண்ட்டில் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறோங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் ஏரியாவில் பார்த்திங்கன்னா மேனுவல் எரர் சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும். ஸோ அந்த எரர்லாம் தவிர்க்கிறதுக்காக இந்த மாதிரி காலம் குழிகளில் காலம்கான சைஸும் அந்த மார்க்கிங்கான கரெக்டான பிளேஸோட நம்ம இந்த ஆஷ் பண்ணுறோங்க. ஸ்ட்ரக்சரல் டிசைன் படி காலம்கான கம்பிகள் எல்லாம் கட்டியாச்சுங்க. ஸோ ஒவ்வொரு குழிகள்லையுமே காலம்கான கம்பிகளை நம்ம அந்த பொசிஷனில் நிப்பாட்டுறோம். ஸோ நிப்பாட்டும் போது காலம்கான செல்ஃப் லோட் வெயிட் மூலமாக கம்பிகள் நகர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி குச்சிகளை பயன்படுத்தி ரெண்டு பக்கமும் நல்லா இறுக்கமாக டைப் பண்ணிடுறோங்க. தெற்கு திசை பார்த்து கட்ட போகிற இந்த பில்டிங்கில் பார்க்கிங்கான ஸ்பேஸ் 36க்கு 16ன்ற சைஸில் கொடுத்துருக்கோம். ஒரு மாஸ்டர் பெட்ரூம் 16க்கு 11ன்ற சைஸ்லையும், ஒரு வெராண்டா 8 அடி அகலத்துக்கும் 11 அடி நீளத்துக்கும் ஒரு வெராண்டா போர்ஷன் கொடுத்துருக்கோம். 22க்கு 16ன்ற சைஸில் ஹால் போர்ஷனும், பூஜா ரூமுக்கான ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா 6 அடிக்கு 6 அடி நீள அகலத்தோடையும் கொடுத்துருக்கோங்க. 11க்கு 10ன்ற சைஸில் கிச்சனும், 11க்கு 4.5ன்ற சைஸில் கிச்சனுக்கான ஸ்டோர் ரூமும், டைனிங்கான ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா 11க்கு 16ன்ற சைஸில் டைனிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். செகண்ட் பெட்ரூம்கான சைஸ் 11க்கு 16ன்ற சைஸில் கொடுத்துருக்கோங்க. ஃபூட்டிங்கான கான்க்ரீட் போட்டதுக்கப்புறம் நம்ம காலம் பாக்ஸ் பயன்படுத்தி 7 அடி காலம் பாக்ஸ் பயன்படுத்தி காலம் கான்க்ரீட் ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான 2 இன்ச் ஸ்டார்டர் போட்டு அதுக்கப்புறம் காலம் பாக்ஸும் ஃபில் பண்ணியாச்சுங்க. பேஸ்மெண்ட்கான உயரம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கிரவுண்ட் லெவலில் கம்பிகள் கட்டி கான்க்ரீட் ஃபில் பண்ணலைங்க. அதுக்கு பதிலாக ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் முறையில் நம்ம கருங்கல் கட்டுமானத்தையும் இதில் இன்க்ளூட் பண்ணுறோங்க. கருங்கற்களை பயன்படுத்தி நம்ம வால் வரக்கூடிய இடங்களில் எல்லாமே எவ்வளோ தூரம் நம்ம பேஸ்மெண்ட் ஹைட்டை ரைஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம கருங்கல் கட்டுமான முறையும் பண்ணிகிட்ருக்கோங்க. இப்போ இருக்கிற நேச்சுரல் கிரவுண்ட் லெவலுக்கு கீழே பார்த்திங்கன்னா 2 அடி 3 இன்ச் அகலத்துக்கு குழி பறித்து கீழே ஃபுல்லாகவுமே அன்னிவனாக இருக்கக்கூடிய கற்களை ஃபில் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் மேலே வரக்கூடிய பகுதியில் பார்த்திங்கன்னா 18 இன்ச் அகலத்துக்கு இந்த மாதிரி சைஸ் கற்களை பயன்படுத்தி கட்டுமானமும் பண்ணியாச்சு. பேஸ்மெண்ட் உயரம் அதிகமாக கட்டக்கூடிய கட்டடங்களுக்கு கிராவல் ஃபில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம லேயர் பை லேயராக ஃபில் பண்ணி கன்சல்டேஷன் ஒர்க் பண்ணணுங்க. இப்போ நம்ம கருங்கல் கட்டுமானம் வித் காலமோட பண்ணிட்டுங்க. ஒரு குறிப்பிட்ட லெவல் வரையிலும் நம்ம கிராவல் எல்லாமே ஃபில் பண்ணிட்டோம். கிராவல் ஃபில் பண்ணிவிட்டு கன்சல்டேஷன் ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கோம். எதுக்காக லேயர் பை லேயராக நம்ம செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா, உயரம் அதிகமாக இருக்கக்கூடிய பேஸ்மெண்ட் கட்டடங்களுக்கு ஒரே நேரத்தில் கிராவல் அதிகமாக ஃபில் பண்ணும்போது செல்ஃப் லோடு தாங்காமல் சைடில் இருக்கக்கூடிய கற்கள் விரிவடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. கிராவல் ஃபில் பண்ண கன்சல்டேஷன் ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ இப்போ பில்டிங்க்கான நம்ம ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரையிலும் ஹைட் லெவலில் நம்ம ரைஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம காம்பவுண்ட் வாலும் பேரலாக இந்த இடத்துல ஒர்க் பண்ண போகிறோங்க. குறிப்பிட்ட ஹைட் வரையிலும் ஒரு லேயர் கன்சல்டேஷன் ஒர்க் முடிச்சுட்டுங்க பேஸ்மெண்ட் ஹைட் வரையிலும் கருங்கல் கட்டுமானத்தை நம்ம ரைஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. தெற்கு திசையில் இருக்க ரோட் லெவல் ஹைட்டுக்கு நம்ம கருங்கல் கட்டியாச்சுங்க. 2 ஃபீட் ஹைட்டுக்கு மட்டும் நம்ம கான்க்ரீட் ஃபில் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ மெட்டல் ஷீட் அடைச்சி காலம்கான கான்க்ரீட் எல்லாம் ஃபில் பண்ணிகிட்ருக்கோங்க. பேஸ்மெண்ட் முழுவதுமே கிராவல் எல்லாம் ஃபில் பண்ணியாச்சுங்க. லேயர் பை லேயராக தான் நம்ம கன்சல்டேஷன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்காக கிராவல் எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. சைடில் காம்பவுண்ட் வாலும் நம்ம பேஸ்மெண்ட் ஹைட் வரையிலும் ரைஸ் பண்ணிகிட்ருக்கோங்க.
இந்த ப்ராஜெக்ட்டில் பேஸ்மெண்ட்டோட ஹைட் மட்டும் ரைஸ் பண்ணலங்க, சைடில் இருக்க காம்பவுண்ட் வாலோட ஹைட்டையும் நம்ம அந்த ரோட் லெவலுக்கு ஈக்குவலாக கொண்டு வரதுனால பேஸ்மெண்ட் ஸ்ட்ரக்சரை என்ன மாதிரியான முறையில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணணுமோ அதே மாதிரி காம்பவுண்ட் வாலும் பண்ணிகிட்ருக்கோங்க. இப்போ நம்மளோட பில்டிங் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ரோட் லெவலும் நம்மளோட பேஸ்மெண்ட் லெவலும் ஈக்குவலாக இருக்குங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம இன்னமும் பேஸ்மெண்ட்டோட ஹைட்டை வந்து ஒரு 3 ஃபீட்டுக்கு ரைஸ் பண்ணணுங்க. ரோட் லெவலை கம்பேர் பண்ணும்போது நம்ம பில்டிங்கோட ஃப்ளோர் லெவல் 3 ஃபீட் ஹைட் இருக்கணும். ஸோ அந்த பர்பஸ்க்காக நம்ம இவ்வளோ தூரம் உயரத்தை ரைஸ் பண்ணியிருக்கோங்க. கிராவல் எல்லாமே ஒவ்வொரு லேயர் பை லேயராக கன்சால்டேஷன் ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கிராவல் கன்சால்டேஷன் ரொம்ப முக்கியமான விஷயங்க பேஸ்மெண்ட் ஸ்ட்ரக்சரில். வால் வரக்கூடிய இடங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா காலமோட டைப் பண்ணி ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக இருந்தால் பீம் கொடுத்துருப்போம், லோட் பியரிங் ஸ்ட்ரக்சராக இருந்தால் கருங்கல் போட்டு கட்டியிருப்போங்க. இன்பிட்வீனில் இருக்க இந்த கேப்ஸ்க்கெல்லாம் கிராவல் ஃபில் பண்ணும்போது நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 ஃபீட்டுக்கு மேலே கிராவல் ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்யூச்சரில் இந்த கன்சால்டேஷன் ஒர்க் ப்ராப்பராக பண்ணலைன்னா ஃப்ளோர் லெவல் கீழே டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இந்த செட்டில்மெண்ட் ஃபெயிலியர் அவாய்ட் பண்ணுறதுக்காக லேயர் பை லேயராக கன்சல்டேஷன் ஒர்க் பண்ணிட்டோங்க. நம்ம பிளாட்கான பவுண்டரி லைனில் காம்பவுண்ட் வால் ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கோம். காம்பவுண்ட் வால்க்கும் பில்டிங்க்கும் இன்பிட்வீனில் இருக்க கேப்ஸ்லையும் நம்ம ஃபுல்லாகவுமே கிராவல் ஃபில் பண்ணணுங்க. அந்த கிராவலையும் நம்ம ஹைட் 10 ஃபீட் வர்றதுனால லேயர் பை லேயராக கன்சல்டேஷன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். வீடு கட்டுதல் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், டிப்ஸ், ஐடியாஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ் நமக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.